படிக்கிறான்டா. ஃபீல் பண்ணாதடா. ஹலோ மை டியர் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பிளேட்டோ பற்றின ஒரு கம்ப்ளீட் ஷார்ட் சம்மரி தான் பார்க்க போகிறோம். பிளேட்டோன்னு எடுத்துக்கிட்டா இவர் ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல், எந்த ஒரு டவுட் இல்லாமல் நீங்கள் முதல் வேலை பிளேட்டோவை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. பிகாஸ் ஹியர் இஸ் அ மேன் ஹூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். நீங்கள் இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டாலே இவர் ரொம்ப 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 முக்கியம். வெதர் யூ ஆர் அ பிஏ, வெதர் யூ ஆர் அ எம்ஏ ஆர் அ ஸ்கூலிங், யாராக இருந்தாலும் சரி, பிளேட்டோ, ஹோரேஸ், அரிஸ்டாட்டில் and Aeschylus, Sophocles, Longinus, Quintilian, Boethius, Euripides, இவங்க எல்லாருமே poetry, tragedy, literary criticism இது எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் மாதிரி இந்த ஆத்தர்ஸ் பத்தினா உங்களுக்கு கண்டிப்பான முறையில தெரிஞ்சிருக்கிற வேண்டும். ஓகே, ஸோ இந்த பிளேட்டோ யார், இவரு என்ன பண்ணாரு, என்ன எழுதியிருக்கிறாரு, இவர் எதனால ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னா, இவர் பிலாசபர் கிங் அப்படின்னா தத்துவ மேதை. இப்போ நிறைய பேர் நிறைய ஓவர் திங்கிங் பண்ணி நிறைய இமேஜினேஷனா ஒரு ட்ராமாட்டிக்கா நிறைய விஷயங்களை எழுதுவாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு ஃபாதர், ஒரு எப்படி சொல்றது, ஒரு காட் ஃபாதர் மாதிரி இருந்த ஒருத்தர் தான் இந்த பிளேட்டோ. ஓகேவா? இந்த பிளேட்டோவோட ஆசான், இந்த பிளேட்டோவோட குரு யாருன்னா சாக்ரேட்ஸ். சாக்ரேட்ஸுக்கு அப்புறம் அவரோட ஸ்டூடெண்ட் பிளேட்டோ வந்தாரு. பிளேட்டோக்கு அப்புறம் வந்தது யாரு, யோசிச்சு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஆல் ரைட், இந்த பிளேட்டோ வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆனது எதனால தான், அவரோட ஒர்க்ஸ்னால. அந்த ஒர்க்ஸ் என்னன்னா த ரிபப்ளிக் இந்த ஒர்க்கை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இப்போ நம்ம பிளேட்டோவை பற்றி மட்டும் பார்ப்போம். இந்த பிளேட்டோ மொத்தம் 36 டயலாக்ஸ் எழுதியிருக்கிறாரு. இவர் எழுதியிருக்கிற டயலாக்ஸ்லுமே என்ன மாதிரி இருக்கும்னா ட்ராமாட்டிக் டயலாக்ஸாக இருக்கும். அதாவது அந்த காலத்தில் ஃபுல்லாகவே வசனங்களாக தான், வீர வசனங்கள் இல்லைனா ரொம்ப மொக்கையான வசனங்கள் அப்படிதான் இருந்துச்சு. ஆள் இது இப்படி இருக்கக்கூடாது, ட்ராமாட்டிக்கான விஷயங்கள் உள்ள சேர்த்தாதான் ரீடர்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்ததே யாருன்னா பிளேட்டோ தான். அதனால தான் இவரை ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் ஆஃப் பொயட்ரி அப்படின்றோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிரிட்டிசிசம்? விமர்சனம், ரைட்டா? அந்த விமர்சனம், அதாவது ஒரு கவிதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விமர்சனம் பண்ணி எழுதினவர், சொன்னவர் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் யாருன்னா இந்த பிளேட்டோ தான். இவர் தியரி ஆஃப் மிமெசிஸ் அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. அப்படின்னா இமிட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். இமிட்டேஷன்னா என்ன, ஒருத்தர் பார்த்து இல்லைன்னா ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு நம்ம இன்னொன்று செய்யறது, சொல்றது, பேசுறது, இதுதான் இமிட்டேஷன். The arts deals with illusion and they are imitation of an imitation. அதாவது இமிட்டேஷனா இருக்கிற ஒரு விஷயத்த பார்த்தே இன்னொரு இமிட்டேஷன், ஒன்னுல இருந்து இன்னொன்னு வருது, அந்த இன்னொன்னுல இருந்து இன்னொன்னு வருது. அப்போனா இதுல எது ஒரிஜினல்? ஸ்டார்டிங்ல இருந்த அந்த ஒண்ணு தானே. அதே மாதிரிதான் ஒரு ஒர்க்கும், ஒரு ஆர்த்தர் எழுதின, அது யாரா வேணாலும் இருக்கட்டும், யார் எழுதின ஒர்க்கு, டிராமா, பொயட்ரியா இருந்தாலுமே அது எல்லாமே இல்லூஷன் தான், ட்ராமாட்டிக்கான விஷயங்கள் தானே தவிர அது ஒரிஜினல் கிடையாது. எல்லாமே இன்னொரு விஷயத்தோட காப்பியா தான் இருக்குது, எதுவுமே ஒரிஜினலா கிடையாது அப்படின்ற ஒரு தியரிய சொன்னதுதான் பிளேட்டோ. அதை தான் தியரி ஆஃப் மிமெசிஸ், இமிட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பிளேட்டோ disapproves of poetry because it is immoral. As a philosopher, he disapproves it because it is based on falsehood. இவர் என்ன சொல்றாருன்னா, பொயட்ரிய இவர் ரொம்பவே அப்போஸ் பண்ணி பேசுறாங்க. ஏன்னா பொயட்ரி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஃபால்ஸ்வுட். அது வந்து உண்மையை சார்ந்தது இல்லை, ஒரு போலியான விஷயத்த பேஸ்மெண்டா போட்டு தான் ஒரு பொயட்ரிய ஒரு ரைட்டர் எழுதுறாங்க அப்படின்னு பிளேட்டோ சொல்றாங்க. ஆமா, இப்போ ஒரு கவிதை நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல முக்காவாசி என்ன இருக்கும், உங்களோட இமேஜினேஷன் தான் இருக்கும், உங்களோட கற்பனைகள். பிகாஸ் அதை நிஜ வாழ்க்கையில உங்களால செஞ்சிருக்கவோ பேசியிருக்கவோ முடியாது, அதை தான் நீங்க கவிதையா எழுதுவீங்க. ஸோ that is based on a dramatic imitation or an illusion. அதை தான் பிளேட்டோ சொல்றாரு. அட் த சேம் டைம் பிளேட்டோ ஒரு பிலாசபரா, ஒரு தத்துவ மேதையா இருக்கிறதுனால பிலாசபர் ஒரு பிலாசபிய சப்போர்ட் பண்றாரு, பொயட்ரிய அப்போஸ் பண்ணி பேசுறாரு. அதனாலதான் இவர் ஃபர்ஸ்ட் critic of poetry அப்படின்னு சொல்றாங்க. According to Plato, philosophy is better than poetry because philosophers deals with the ideal truth, whereas poet deals with what appears to him or illusion. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிளேட்டோ philosophyக்கு சப்போர்ட் பண்றாரு, பொயட்ரிக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாரு. பிகாஸ் பொயட்ரின்றது பேஸ்ட் ஆன் இல்லூஷன், ஒரு கற்பனை உலகத்தை சார்ந்தது தான் கவிதை. அக்கார்டிங் டு பிளேட்டோ, ட்ரூத் ஆஃப் philosophy வாஸ் இம்பார்ட்டன்ட் than the pleasure ஆஃப் poetry. ஒரு philosophy, ஒரு தத்துவத்தோட உண்மை தன்மைன்றது ரொம்ப முக்கியம். எதை விடனா, ஒரு கவிதையை நீங்க படிக்கிறதுனால அந்த நிமிஷத்துக்கு ஒரு இன்பமோ ஒரு சந்தோஷமோ வரும், பட் அதை விட ரொம்ப முக்கியமானது ஒரு தத்துவத்தின் உண்மை. பிளேட்டோ objected poetry on 3 grounds. என்னன்னா education, philosophical and moral viewpoint. And also he said that
தியரி ஆஃப் மிமிசிஸ்க்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்னன்னா, ஒரு கார்பெண்டர் இருக்காங்க. அந்த கார்பெண்டர் சேர் ஒண்ணு செய்றாங்க. அந்த சேர்ன்றது என்னது? அந்த கார்பெண்டர் ஒரு விஷயத்த பார்த்து அத அவர் இமேஜினேஷன்ல கொண்டுட்டு போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அத அவரோட கையில ஒரு சேரா செய்வாரு. அப்பனா அவர் கண்ணால பார்க்கிறது ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் ரைட்டா? அத ஒரு மனசுல, பிரெயின்ல எடுத்துட்டு வந்து நிறுத்தி அத அவரு புரிஞ்சுக்கிறது இன்னொரு எக்ஸ்ட்ராக்ஷன். அண்ட் 3வதா அவர கையில செய்ற அந்த சேரு, அது வந்து பை ப்ராடக்ட் ஆஃப் த இமேஜினேஷன் ரைட்டா? அப்பனா ஒரு விஷயம், ஒரு ஒர்க், ஒரு ஆத்தர் எழுதுற ஒரு டிராமாவோ இல்ல என்ன ஒர்க்கா இருந்தாலுமே அது ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. நிஜத்துல இருக்கிற ஒரு விஷயம் ஒரிஜினல் கிடையாது. அது ஒரிஜினல்ல இருந்து 2 முறை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டு தான் செய்யப்படுது. ஹி பிலீவ்ட் தட் ஆர்ட் இஸ் ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. நீங்க பார்க்குற ஒரு விஷயம் நிஜமே கிடையாது. அது வேற ஒரு விஷயத்தோட நிழலா தான் இருக்குது. நிஜமா இல்ல அப்படின்னு சொல்றாரு. அக்கார்டிங் டு பிளேட்டோ, poets are breeders of falsehood and poetry is mother of lies. நீங்க poetry-ய விரும்பி படிக்கிறீங்க, அத ஃபாலோ பண்றீங்க. அது எல்லாமே mother of lies. பொய்களின் ஒரு தாய் தான். அது வந்து நல்லதே கிடையாது. அப்படி பொயட்ரிய படிச்சு அதுல தாக்கம் ஏற்பட்ட ஒருத்தர் வந்து ஃபால்ஸ்ஹுட்ட பிலீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. And also he said that Plato distinguishes between mimesis and diagnosis, in which mimesis is a speech of character directly reproduced, whereas diagnosis is a narration of doing and saying. அதாவது இப்ப நான் மேல சொன்ன 2 ஒர்க், மிமிசிஸ்ன்றதும் டயக்னோசிஸ்ன்றதும். மிமெசிஸ் அப்படின்றது ஸ்பீச் ஆஃப் த கேரக்டர் டைரக்ட்லி ரீப்ரொடியூஸ்டு. ஒரு கேரக்டர் தானா வந்து அவங்க வாயில இருந்து சொற்கள் வெளிவந்துச்சு ரீப்ரொடியூஸ் பண்றாங்க, அதுதான் மிமெசிஸ். டயக்னோசிஸ் வந்து ஒருத்தர் பண்ற விஷயத்த இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு நேரேட் பண்ணாருன்னா தட் இஸ் கால்ட் டயக்னோசிஸ். இதுதான் இந்த 2 ஒர்க்கும். அண்ட் ஆல்சோ ஹி ரோட் அ ஃபெமிலியர் ஒர்க் கால்டு த ரிபப்ளிக். இந்த ரிபப்ளிக் அப்படின்ற ஒரு ஒர்க் தான் தாமஸ் மோரோட உட்டோப்பியா அப்படின்ற ஒர்க்குக்கு இன்ஃப்ளூயன்சிங்கா இருந்த ஒரு ஒர்க். And I hope you enjoyed this video and gathered a lot of information from this video. And in the video, like the video and subscribe my channel and do follow with your friends. Thank you.